அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தவறவிட்டு விடாதீர்கள். இப்படி இன்றைய நாளை தவறவிட்டு விட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி இன்றைய நாள் கிடைக்காதுங்க. அப்படி கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு பிறகு இன்றைய நாள்ல பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாய்ப்புகளை தவறவிட்டு விட்டால் மீண்டும் கிடைக்காது. அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7/9/2024 தேதியான இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்று தமிழக, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்களில் பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவார்கள். பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகங்க. 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவதுண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். இந்த ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளது. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவைகள் தற்போதே விற்பனைக்கு தயாராகி வர துவங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கும்பராசினியர்கள் விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வந்த சிலைகளையும், இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள். ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம், குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது. இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். அப்படி கண்டிப்பாக இருக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது. விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1 1/2, 3, 5, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையிலான நாட்கள்
நாட்களின் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்துல கும்பராசினியர்கள் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகரின் துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். அதனால் விநாயகரின் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. தினமும் ஏதாவது ஒரு நிவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். இவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. என்று எதை பார்க்கும் வேண்டும் என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையை தனித்தனியாக வைக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது. வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம், பூண்டு உள்ளிட்ட தார்மீக உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. சாத்வீக உணவுகளை அமைத்து விநாயகருக்கு படைக்க வேண்டும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாளை தவற விட்டு விட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்ல முடியாதுங்க. அதே போல் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீங்க. பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெற இருக்கீங்க. உங்களுக்கு நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையுங்க. குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்குங்க. வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. செவ்வாய் பலம் அதிகரித்திருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. சகோதர ஒத்துழைப்பு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல கும்பராசினியர்கள் இன்றைய நாள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, எதிலும் பொறுமையாக இருப்பது அவசியங்க. ஈகோ வேண்டாங்க. அலுவலகத்தில் சலுகை எதையும் எதிர்பார்க்க முடியாது. 9க்குரிய சுக்கிரன் கேதுவோடு இணைந்து 8ல் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. அப்படியே ஏதாவது வாக்குவாதம் வந்தாலும் கூட கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. எந்த பிரச்சனையிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால வீடு மனை வாங்கும் பொழுது கவனம் தேவைங்க. ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் வாங்கும்போது பத்திரப்பதிவை சரிபார்த்து பத்திரப்பதிவு செய்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும். எண்ணற்ற நன்மைகள் அதிகரிக்கும்.